பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் தொழிலாளர் கட்சி சுமார் 400 இடங்களில் முன்னிலை. பிரதமராகும் கேர் ஸ்டார்மருக்கு ரிஷி சுனக் வாழ்த்து. பிரிட்டன் பொது தேர்தலில் தொழிலாளர் கட்சி சார்பில் போட்டியிட்ட இலங்கை தமிழ் பெண் வெற்றி. பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் நுழையும் முதல் தமிழ் எம்பி என்ற பெருமையை பெற்றார் உமா குமரன். அதிமுக குறித்து திட்டமிட்டு குறை சொல்லி வருகிறார் அண்ணாமலை என இபிஎஸ் குற்றச்சாட்டு. பேட்டி கொடுப்பதன் மூலமே தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார் என்றும் விமர்சனம். பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறார், பேட்டியிலே தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக வந்த பொழுது என்ன புதிய திட்டத்தை மத்திய அரசின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பெற்றுத் தந்திருக்கிறார்? நம்பிக்கை துரோகி என்ற பெயர் இபிஎஸ்க்கு மட்டுமே பொருந்தும் என அண்ணாமலை பதிலடி. சிலரின் சுயநலத்திற்காக அதிமுக அழிந்து கொண்டிருப்பதாக விமர்சனம். நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற பெயர் ஒருத்தருக்கு பொருந்தும் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி. நம்பிக்கை துரோகி. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்ணாடி எடுத்து ஒரு முகத்தை நல்லா பார்த்துக்கணும். அதிமுகவினுடைய பொதுச் செயலராக எப்படி இருக்க வேண்டும் என்று கண்ணாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுரை சொல்லும். மத்திய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து அதிமுக வழக்கறிஞர்கள் அணி சென்னையில் போராட்டம். சமஸ்கிருதம், ஹிந்தியை திணிக்க முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து பலியானவர்களின் குடும்பத்திற்கு எப்படி 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க முடியும்? தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. சமூக நீதிக்கு எதிரானவர்களை தோற்கடிப்பதன் மூலம் சமூக நீதிக்கு துரோகம் செய்பவர்களுக்கு பாடம் புகட்டுங்கள். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் அன்னியூர் சிவாவை ஆதரித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வீடியோ பரப்புரை. சமூக நீதிக்கு எதிரான பாஜக கூட்டணியை தோற்கடிக்கிறது மூலமா சமூக நீதிக்கு துரோகம் இழைக்கிறவங்களுக்கு தக்க பாடம் புகட்டணும்னு கேட்டுக்கிறேன். கோயம்புத்தூர் மாவட்டம் ஆலந்துறை அருகே பாக்கு தோட்டத்தில் குட்டிகளுடன் முகாமிட்டுள்ள யானைகள். கிராம மக்கள் அச்சமடைந்த நிலையில் ட்ரோன் உதவியுடன் கண்காணிக்கும் வனத்துறை. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 22 பேருக்கு ஜூலை 18 வரை நீதிமன்ற காவல். 2வது முறையாக ஆஜர்படுத்திய நிலையில் ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவு. பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் இந்திய வீரர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு. கற்றுக்கொள்வதற்கு மிக பெரும் வாய்ப்பு ஒலிம்பிக் என வாழ்த்து. ஹத்ராஸ் கூட்ட நெரிசலில் சிக்கி பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்த காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரிடம் நலம் விசாரித்ததுடன் கலந்துரையாடினார். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் ஜாமீன் கோரி உயர்நீதிமன்றத்தை நாடிய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால். சிபிஐ பதிலளிக்க உத்தரவு. நீட் வேண்டாம் என்ற நடிகர் விஜயின் கருத்தை வரவேற்பதாக கனிமொழி பேட்டி. மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை அனைவருக்கும் இருப்பதாக கருத்து. தனியாருக்கு பதில் ஆவினுக்கே பால் வழங்க வேண்டும் என விவசாயிகளுக்கு அமைச்சர் மனோ தங்கராஜ் கோரிக்கை. அனைத்து காலங்களிலும் ஒரே மாதிரியான விலையை ஆவின் கொடுத்து வருவதாக விளக்கம். திருச்சி விமான நிலையத்தில் 1,16 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடத்தல் தங்கம் பறிமுதல். காலில் அணிய உதவும் நீ கேப் உபகரணத்தில் மறைத்து கடத்தியது சோதனையில் அம்பலம். காரைக்குடியில் பழ வியாபாரம் செய்யும் சகோதரர்கள் மீது காவல்துறையினர் பொய் வழக்கு போடுவதாக கூறி தாய், மகள் மற்றும் பாட்டி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களை செய்தியாளர் சிதம்பரம் வழங்க கேட்கலாம். சிதம்பரம், என்னென்ன குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க? நிச்சயமாக தெரியும். அதாவது காரைக்குடியில் பல வியாபாரம் செய்யும் சகோதரர்கள் மீது காவல்துறை பொய் வழக்கு போடுவதாக
காரைக்குடியில் அவருடைய பாட்டி தீக்குளித்த முயற்சித்த நிலையில் தற்போது சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தாய் மற்றும் மகளும் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. காரைக்குடி பகுதியைச் சேர்ந்தவர் சரிதா. இவர் கணவனை இழந்தவர். 2 மகன்கள் மற்றும் மகளுடன் வசித்து வருகிறார். சகோதரர்கள் குணா மற்றும் மனோஜ்குமார் இருவரும் தந்தை இழந்த நிலையில் குடும்ப சூழ்நிலை காரணமாக 4 சக்கர வாகனத்தை வைத்து வாடகைக்கு பல வியாபாரம் செய்து வந்து குடும்பத்தை காப்பாற்றி வருகின்றனர். மேலும் சகோதரி மகாலட்சுமி படிக்க வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று காலை காரைக்குடி காவல் நிலையத்தில் காவல் நிலைய போலீசார் சகோதரர்கள் மீது வழக்கு உள்ளதாக கூறி விசாரணைக்கு அழைத்து செல்கின்றனர். அப்போது அங்கு பிரச்சனை ஏற்பட்டு பெண்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளானது. அப்போது இவருடைய பாட்டி தீக்குளிக்க முயன்றதால் அவர்களை மீட்டு 108 மூலம் ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். காரைக்குடி அரசு அனுப்பி வைத்த நிலையில் இதனைத் தொடர்ந்து இவருடைய தனது மகன்கள் மீது பொய் வழக்கு போடுவதாகவும் அவர்கள் அடித்து துன்புறுத்துவதாகவும் தனது வயதான தாயையும் ஆபாச சொற்களால் பேசி துன்புறுத்துவதாகவும் போலீசாருக்கு பயந்து மகன்கள் தலைமறைவிட்டதாகவும் காவல்துறை நடவடிக்கையால் தனது குடும்பம் வாழ வழி இல்லாமல் அவதிப்பதாக கூறி சரிதா மற்றும் தனது மகளான மகாலட்சுமியுடன் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர்களுக்கு வந்தார். திடீரென்று மனநை முழுமையாக ஊட்டி தீ வைக்க பற்ற வைக்க முற்பட்ட போது போலீசார் மற்றும் அங்கிருந்த செய்தியாளர்கள் போட்டோகிராபர்கள் ஆகியோர் தடுத்து நிறுத்தி அவர்களை சிவகங்கை அரசு மருத்துவமனை மருத்துவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சிதம்பரம். தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். நீட் தேர்வு தொடர்பான நடிகர் விஜயின் கருத்துக்கு திமுக எம்பி கனிமொழி வரவேற்பு தெரிவித்துள்ளார். உலக அகதியர் தினத்தை கொண்டாடும் வகையில் சென்னை செம்மொழி பூங்காவில் ஊரும் உணவும் என்ற தலைப்பில் புலம்பெயர்ந்தவர்களின் உணவு திருவிழாவை கனிமொழி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீட் தேர்விலிருந்து மாணவர்களை காக்கும் கடமை அனைவருக்கும் இருப்பதாக கூறினார். நிச்சயமா தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது மற்றவர்களும் உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல தொடர்ந்து வலியுறுத்துவோம். நிச்சயமாக நீட்ல இருந்து பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை அத்தனை பேரும். நீட் தொடர்பாக நடிகர் விஜயின் கருத்தை தானும் வரவேற்பதாக தெரிவித்தார். நடிகர் விஜய் அவருடைய கருத்தை நானும் வரவேற்பேன். நீட் பாதிப்புகள் குறித்து மற்றவர்களும் உணர்ந்து கொண்டு வரும் வேளையில் திமுக தொடர்ந்து அதனை எதிர்க்கும் என்றும் கூறினார். முதுநிலை நீட் நுழைவுத் தேர்வு வரும் ஆகஸ்ட் 11ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதுநிலை நீட் நுழைவுத் தேர்வானது வரும் ஆகஸ்ட் 11ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நீட் தேர்வு தேதி கடைசி நேரத்தில் மாற்றப்பட்ட நிலையில் பல்வேறு கண்டனங்கள் எழுந்திருந்தன. 3 முறை கிட்டத்தட்ட அந்த நீட் தேர்வு தேதியானது மாற்றப்பட்டிருந்தது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அதற்கு கண்டனம் தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக கடைசி நேரத்தில் தேர்வு நடைபெறுவதற்கு முதல் நாள் இரவு மாற்றப்பட்டதும் கண்டனத்தை எழுப்பியிருந்த நிலையில் பல்வேறு மாநிலங்களிலும் நீட் தேர்வுக்கு எதிராக தொடர்ந்து குரல்கள் எழுப்பப்பட்டு வருகிறது. இந்திய அரசியலில் இது முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழலில் முதுநிலை நுழைவுத் தேர்வுக்கான தேதியானது ஆகஸ்ட் 11ஆம் தேதி நடைபெறும் என்று தற்பொழுது அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது.